வணக்கம் அவர்களே. இது சேரமானின் ஒசாவல். நேற்று 19/6/2024 புதன்கிழமை சுவிட்சர்லாந்திலிருந்து ஒளிபரப்பாகின்ற SRF என்று சொல்கின்ற ஊடகம் எங்களுடைய மேன்மை தங்கிய தேசிய தலைவருடைய இருப்பு, எங்களுடைய மாண்புமிகு தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய வருகை, உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய, அதாவது தேசத்தின் முதல்வியின் அரசியல் வழிகாட்டல் இயங்குகின்ற உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள், இதைவிட எங்கள் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு WTCC பொறுப்பாளராக இருக்கின்ற அப்துல்லா அன்னை அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், இவை பற்றிய ஒரு ஆய்வு என்று சொல்லலாம், ஆய்வு நிகழ்ச்சி ஒன்றை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள், ஒளிபரப்பாக்கி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த நிகழ்வு எப்படி, அந்த நிகழ்ச்சி எப்படி அமைந்தது என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரையிலே இதிலே முழுமையான ஒரு நடுநிலை பேணப்பட்டதாக நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒப்பீட்டளவில் ஓரளவுக்கு அவர்கள் இந்த இடத்துல நடுநிலைமையை பேணி இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த நிகழ்வு எப்படி அமைந்திருக்கிறது சொன்னால், ஒரு பண மோசடி உண்டு நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடிவரடிகளால் மற்றும் சில தரப்புகள், அதாவது துவாரகா எதிர்ப்பு சதிக்குழு நாங்கள் கூறுவோம், அந்த தரப்பினரால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அப்ப அதை தேடி அந்த பண மோசடியின் பின்னணியில் என்ன நடக்கின்றது, யார் இருக்கின்றார் என்பதை பற்றி தாங்கள் ஆய்வு செய்வதாகவும் தான் இந்த நிகழ்ச்சியை இவர்கள் செய்திருக்கிறார். உண்மையிலே இது ஒரு 14 நிமிடம் தான் இந்த விவகாரம் கையாளப்பட்டிருந்தது. அதாவது ஒரு மணித்தியாளர் நிகழ்ச்சியில 14 நிமிடத்துக்கு வரையும் தான் இந்த விவரம் கையாளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில உண்மையிலேயே அதுல பல விடயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன, எடுக்கப்பட்ட செவிகள் வெளியிடப்படவில்லை. இப்படியான சம்பவங்கள் இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவிலே இந்த நிகழ்ச்சி பல நன்மைகளை செய்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். சரி, இந்த நிகழ்ச்சியில் உள்ள குறைபாடுகள், இந்த நிகழ்ச்சியினுடைய இருக்கக்கூடிய தவறுகள், அவற்றை நான் இறுதியாக சொல்கிறேன். அதற்கு முதல் இருக்கின்ற நல்ல விடயங்கள், எப்படியான நல்ல விடயங்களை இவர்கள் இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தான் நான் உங்களோட இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில இதில் உள்ள குறைபாடுகள், இதில் உள்ள தவறுகளையும் நாங்கள் உங்களுக்கு கோடிட்டு காட்ட இருக்கின்றோம். இதில் முக்கியமாக நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியினுடைய தமிழ் வடிவத்தை பார்த்திருப்பீங்களே. என்னன்னு சொன்னா, டோச் எல்லாருக்கும் விளங்காது. இதை இதவிரவாக ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு அந்நியரால் செய்தார். அதைத் தொடர்ந்து அதை இன்பத்தமிழ் வானொலி பிரமான தமிழில் பிறகு ஆங்கிலத்தில் செய்யப்பட்டது. பின்ன தமிழில் அவர் மொழிபெயர்ப்பை செய்து யூடியூபிலே வெளியிட்டிருக்கின்றார். முதலில் அவருக்கு எமது நன்றியை, இன்பத்தமிழொலி பாலசிங்க பிரபாகரன் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலிலே இவருடைய நல்ல விடயங்களை பார்ப்போம். அப்ப முதலாவது அன்னை நிரப்பு. அன்னை நிரப்பை பற்றி வரும்போது இதை ஒரு விடயத்தை அந்த SRF சொல்கின்றது என்னவென்றால், அன்னை இல்லை என்று சொல்றதுக்கு அவர்கள் ஒரு ஆதாரம் என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கம் காட்டிய ஒரு உடலை காண்பிக்கிறார்கள். இதுதான் அன்னை இல்லை என்று சொல்றதுக்கான ஆதாரம், தலைவர் இல்லைன்னு சொல்றதுக்கான ஆதாரம் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப உங்களுக்கே தெரியும், ஸ்ரீலங்கா அரசாங்கம் காட்டிய ஒரு உடல் இது அன்னையுடையது அல்ல, வேறொருவருடையதாக இருக்கு. அதாவது முக்கியமாக குமரன் என்பவருடையதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே முன்னோட நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கின்றேன். இதை பல குழப்பங்கள் இருப்பதால் நான் அது யாருடையது என்று அறுதிட்டு கூற விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக அன்னையினுடையது அல்ல என்பது மட்டும் உறுதியாக தெரியும். அப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் காட்டிய ஒரு உடலைத்தான் கொண்டு அன்னை இல்லை என்பதற்கான ஆதாரமாக SRF தொலைக்காட்சி காண்பித்திருக்கிறது. அப்ப அதற்கு அங்கால் அவர்களால் இதையும் காண்பிக்க முடியவில்லை. அடுத்தது இதை முக்கியமான விடயம் என்னவென்றால், அன்னை இல்லை என்று சொல்கின்ற தரப்பு துவாரக எதிர்ப்பு சதிக்குழு தான் நாங்கள் சொல்வோம். அந்த சதிக்குழுவை சேர்ந்தவர்கள் முக்கியமானவராக கருதப்படுகின்ற புஷ்பன் என்று சொல்லப்படுகின்ற நபர். இவர் இயக்கத்தில் இருந்தவர், அது படமும் காட்டப்பட்டது உண்மை. ஆனால் இவர் இயக்கத்திலிருந்து கர்னல் சங்கரண்ணையினுடைய
மீதான அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஆளவு ஊர்துமனைக்கு இவர் உதவியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதன் காரணமாக இவர் இயக்கத்தோடு ஓடினார். இவர் இயக்கத்தோடு ஓடி போய் வெளியில வந்து இன்றைக்கு என்ன சொல்றார், என்ற கடவுள் மை காட் என்று சொல்றார். ஏதோ ஜெர்மன் மொழியிலே டச்சு மொழியிலே சொல்லுகிறார் தன்னுடைய கடவுள் என்ற மாதிரி. இதுல எங்கே அங்க பிளவிட்டாருன்னு சொன்னால், இந்த புஷ்பன் வந்து ஒரு கிறிஸ்தவர். அப்ப என்னுடைய குடும்பத்திலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவ மதத்திலேயே ஒரு கடவுள் தான் இருக்கார். அதாவது நீங்கள் இந்துவா இருந்தால் 30 கோடி தேவர்கள், சரிதானே? இறந்தவர்களை கூட கடவுளாக வழிபடும் முறை இருக்கின்றது. நாங்கள் இறந்தவர்களை அமரர் என்று சொல்வதே அவர் தேவராகிவிட்டார், தேவலோகம் போய்விட்டார், அதனால் அவர் வந்து தெய்வமாகிவிட்டார் என்ற அர்த்தத்தில் நாங்கள் வந்து கும்பிடுவோம். ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே இறந்தவர்களை தெய்வமாக வழிபடுகின்ற முறை கிடையாது. அதை விட தெய்வம் என்பது, கடவுள் என்பது ஒரு கடவுள், அதாவது பிதா, பின்னர் சுதன், பரிசுத்தாவி, மரத்தேவதைகள். அப்ப இதுல வந்து விடயம் என்னவென்றால், ஒரு கடவுள், அது 3 வடிவமாக, அதாவது ஹோலி ட்ரினிட்டி என்று சொல்வார்கள். அப்ப அப்படித்தான் கிறிஸ்தவம் இருக்கின்றது. அங்கே நீங்கள் வேறு ஒருவரை வந்து கடவுளாக கும்பிட முடியாது. ஆனா இவருடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவருடைய அந்த அந்த நீங்க செவ்வி அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால், SRF வந்த நிகழ்ச்சியில அன்னையோட படத்தை பெருசா வச்சு அதுக்கு காலம் அந்த தலைவர் எழுதி அவருக்கு ஒரு மெழுகுதிரி கொடுத்துறாராம். அந்த அதுல படி என்னன்னா, அந்த மெழுகுதிரி பக்கத்துல 2 அந்த லாஃபிங் புட்டா, அந்த காசு கொட்டுறதுக்கு காசு கொட்டும்னு சொல்லுவதுன்ற அந்த சிரிக்கும் குபேரன் அல்லது லாஃபிங் புட்டாண்டு சைனீஸ் ஆக்கள், ஜப்பானீஸ் ஆக்கள் சொல்லிட்டு அதை வச்சு கொண்டு அதன் நடுவில் அப்படியே தலைவர் படத்தை கொண்டு வச்சு போட்டு அவரை கும்பிடுற மாதிரி. ஆனா அங்கால பக்கத்துல கரையில பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இயேசு, மரியாள், பிராங்கால அந்தோனியார் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த கிறிஸ்தவ மதத்துல வந்து கடவுள் அடுத்தபடியாக தேவதைகள் இருக்கிறார்கள், சரி, ஏஞ்சல்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அடுத்தது புனிதர்கள், அதாவது செயின்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது மரியாள், இயேசுவினுடைய தாயாரை கடவுள் என்று வழிபடுவதில்லை கிறிஸ்தவத்தில். அவரை ஒரு புனிதர், செயின்ட் மேரி என்றுதான் கும்பிடுவார்கள். அப்ப அப்படியானதை இவர் ஒரு பித்தலாட்டமாக அன்னையின் படத்தை வச்சு தான் கடவுளா கும்பிடுறாராம் என்று சொல்லி ஒரு பொய்யை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த இடத்திலே இந்த புஷ்பன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தோணி பிள்ளை என்ற பெயர்ல வந்து SRF என்ற தொலைக்காட்சியில வந்து செவி வழங்கியவர் பச்சை பொய் சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அண்ணன் இல்லை என்று சொல்லி அந்த விஷயத்தை சொல்ல வந்து அதன் மூலம் இந்த புஷ்பன் என்பவருடைய முகத்திரையை வந்து அதாவது துவாரக எதிர்ப்பு சதிக்குழுவினுடைய ஒரு முக்கியமான பிரமுகராக கருதப்படுகின்ற இவருடைய முகத்திரையை வந்து கிழித்திருக்கிறார்கள். சரி, அதற்கு நாங்கள் இந்த SRF தொலைக்காட்சிக்கு நன்றி உரை கடமைப்பட்டிருக்கின்றோம். இது எப்படி என்று சொன்னால், IDCல வந்து நிராஜ் டேவிட் அண்ணன் வந்து ஒரு நிகழ்ச்சி உண்மையின் தரிசனம் பண்ணிட்டு தங்கச்சி இந்த இருப்பை கண்டுபிடிக்க போறோம், இது தங்கச்சி இது வராதானா அப்படியா அப்படின்னு சொல்லி வெளியிட்டபோது நாங்கள் சொன்னோம், உங்கள் தரப்பை நீங்கள் என் பேட்டி காணவில்லை என்று சொன்ன போது, இல்லை நாங்கள் உங்களை பேட்டி காண மாட்டோம், உங்கள் தரப்பை யாரையும் பேட்டி காண மாட்டோம், கிருவானையோ உங்களையோ அல்லது அப்துல்லானே யாரையும் பேட்டி காண மாட்டோம், ஆனால் மற்றவர்களை எல்லாம் பேட்டி கண்டு என்ன நடந்தது, கடைசியா அவர்கள் தான் மாறி மாறி முன்னுக்கு பிறந்தவனாக எல்லாம் சொல்லி அந்த நிகழ்ச்சியை அவரே கைவிட மிக வந்துட்டார் நிராஜ் டேவிட். அப்ப இப்படி ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இந்த SRF தொலைக்காட்சி இந்த அன்னை தொடர்பான இருப்பு தொடர்பாக வெளிவந்த இதுல வந்து தெளிவாக காட்டியிருக்கு. சரி, அடுத்த விடயங்களுக்கு வருவோம். இந்த இதுல வந்து ஒரு பெண் வருக. அப்ப இந்த பெண்ணை கொண்டு வந்து போட்டு அதாவது அந்த பெண் வருகிறா, அவன பேரை சொல்லி, அப்ப அந்த பேரை சொல்லாதபடியா ஒரு அதிதி என்ற ஒரு பெயர் மட்டும்தான் இவர் பாவிக்கிறார்கள் என்றால் இவர் பேரை தான் குறிப்பிட முடியாது. அப்ப அந்த ஒரு பெண்ணினுடைய முகத்தை வந்து பிளர் பண்ணி காட்டுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போயோ எங்கேயோ போய் அந்த பெண்ணை வந்து பேட்டி எடுத்து, நிச்சயமாக இது வந்து ஒரு உணவகத்தில் எடுத்த படம் இல்லை, ஸ்டுடியோவில் எடுத்த படம் இல்லை, எங்கேயோ ஒரு வீட்டுல, இல்லாவிட்டால் எங்கேயோ ஒரு ஹோட்டல் ஒன்றுல பாக்கெட்ல மேசையில வைன் கிளாஸ்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது பெரும்பாலும் வீட்டு டைனிங் ரூம் மாதிரி தான் இருக்குது. அப்ப நிச்சயமாக ஒரு பெண்ணுடைய வீட்டை போய் படம் எடுத்திருக்கிறார்கள். இப்ப அந்த பெண் யாரை இவர் குறிப்பிடுகிறார்கள் எல்லாருக்கும் தெரியும். என்னன்னு சொன்னா வந்து திருச்சினாந்திர ஒரு பெண் இருக்கிறா. அந்த பெண் தான் தங்கச்சி துவாராவாக வேடம் போட்டு நடிச்சு வருகிறான்னு சொல்லி வந்து இந்த துவாராக எதிர்ப்பு சதிக்குழு தொடர்ச்சியாக சொல்லி வந்தது.
அப்ப அந்த பெண் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு தான் இவர்கள் சென்று அந்த வீடியோவை பேட்டியை எடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் தன்னுடைய முகத்தை காட்டவில்லை, காட்ட விரும்பவில்லை. ஆனால் கேமராவில் கதைச்சிருக்கிறான். அவ சொல்லியிருக்கிறான் தான் துவாரகா இல்லை, தான் துவாரகா வரவும் இல்லை, மாவீரனால ஒரு ஆட்டம் முடியும் அவ சொல்லியிருக்கிறான். அவன் குரலை காட்டாமல் சொல்லினான். சரி, அப்ப இந்த இடத்துல அந்த பெண் பேட்டி கொடுத்திருக்கிறான். அப்ப இது போலியான ஆளுன்னு சொன்னால் அவ பேட்டி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா ஏன் அவ தன்னுடைய முகத்தை மறைச்சவா, ஏன் குரலை மறைச்சவா, ஏன் என்னுடைய பேரை கூட சொல்ல முடியல என்று எங்களுக்கு தெரியாது. அதை அவாதான் சொல்ல வேணும். அது அவாண்ட பிரச்சனை. ஆனால் அவ அதை சொல்லியிருந்தாவா இருந்தா, தன் முகத்தை காட்டி தன்னுடைய பேரை சொல்லி தன்னுடைய குரலை வெளிப்படுத்தி அவ கதைச்சிருப்பாவா இருந்தால் இன்றைக்கு எங்கள் தங்கச்சி மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் சந்தேகங்கள் முழுமையாக தீர்ந்திருக்கும் நான் தனிப்பட்ட நம்புகிறேன். ஆனால் அதுக்கு அந்த பெண் ஒத்துழைக்கவில்லை. சரி, அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த SRF சொல்லுது இந்த பெண்ணுடைய படத்தையும் மாவீரனார் உரையாற்றிய, அதாவது என்னுடைய தேசத்தின் தோல்வி தங்கச்சி துவாரகா மாவீரனார் உரையாற்றினவர், அதை போட்டு ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டதாகவும் இத இந்த அந்த மற்ற பெண்ணிட்ட பணம் வாங்கி ஏமாற்றப்பட்டதாக சொல்றதாக காட்டிய போது அவர்கள் சொன்னாங்க, ஓ இவாதான் அந்த அதே ஆளுன்னு சொன்னதாக அந்த SRF சொல்லுது. சரி, இப்ப அவர்களும் கூட அந்த இடத்துல எந்த இடத்துலயும் குற்றஞ்சாட்டிய 3 பேரும் கூட யாருமே 4 பேர் வந்தார்கள், புஷ்பன் உட்பட. அந்த 3 பேர்ல யாருமே அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய பேரை குறிப்பிடவே இல்லை. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பெண்ணுக்கும் இவர்களுக்கும் இருக்கின்றது மட்டும் தெளிவா தெரியுது. SRF கூட அதை சொல்லாம இருக்கிறதுல ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது மட்டும் எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. சரி, ஆனாலும் கூட இந்த பெண் சரியோ இந்த பெண் இவர்கள் சொல்லுறாருன்னு சொன்னா தாங்கள் இந்த பெண்ணுடைய படத்தை ஒப்பிட்ட பார்த்த போது AI சொல்லுதான் 95.3% மேட்ச் பண்ணுதுண்டு. அப்ப உடனே இதை தூக்கி பிடிச்சு கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த Facebook வாட்ஸ்அப் குரூப்ல துவாரகா எதிர்ப்பு குழு சதிக்குழு என்ன செய்திருந்ததுன்னா, இந்த வார்த்தைகளோ போலி துவாரகா அந்த குழுவினுடைய உண்மை அம்பலமாகிவிட்டது, இந்த சேரமான் மாட்டிட்டார், அப்துல்லா மாட்டிட்டார், எல்லாரும் மாட்டிட்டினா என்று சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஏஐண்டா என்ன, ஒரு கனிமதி என்று சொல்லப்படுகின்ற அந்த AI ஒரு சாஃப்ட்வேர். அது நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. அதுல நீங்க எப்படி இந்த மேட்சை செய்யறேன்னு சொன்னா ஒரு படத்தை கொடுத்து இன்னொரு படத்தையும் கொடுத்து போட்டு இந்த படத்துக்குள்ள ஏதாவது ஒற்றுமை இருக்குதா என்று சொல்லி நீங்கள் போட்டால் அது உடனே அவ்வளவு இலகுவாக அந்த ஒற்றுமையை காட்டும். அது கேட்கும் அதுல அந்த மெதடாலஜி இருக்குது. அதாவது வயசா, இவர்களுக்கு முக ஒற்றுமைகள்ல மூக்கு, கண், பல விடயங்களை அதை பார்க்கணும். சும்மா கண்ணை மூடிக்கொண்டு நீங்க கொடுக்கலாம். அப்ப இந்த SRF என்ன மெதடாலஜியை ஃபாலோ பண்ணினார்கள் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. என்ன AI பாவிச்சார்கள் என்று அவர்களும் சொல்லவில்லை. ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த AI எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி இந்த இடத்துல காண்பித்து, அதாவது இது 100% சரியானதில்லை. அது சொல்லப்படுற விடயத்துல நிறைய தவறு இருக்குது என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமாக நான் இப்ப சில AI மூலமாகவே உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். இப்ப நீங்கள் பாருங்க அந்த AI எப்படி இயங்குதுன்னு சொல்லி. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு இதிலேயே காண்பித்திருக்கிறேன். பார்த்திருக்கிறேன்னு சொன்னால் ஒரு chat AI என்று சொல்லி ஒரு இணையதளத்தில் போய் 2 படங்களே போட்டான். அதுல ஒரு படம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு பெண்ணுடைய படம். இந்த பெண் தான் அந்த குற்றம் சாட்டப்படுகின்ற பெண். மொத்த மறைத்திருக்கிறேன் என்றால் நான் அந்த AI செக் பண்ணும்போது அந்த படத்தை நான் முழுமையாக போட்டுனான். இதில் இப்போ மறைச்சு விட்டுருக்கேன் என்று சொன்னா சில சட்ட சிக்கல்கள் தவிர்ப்பதற்காக. ஆனால் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க தங்கச்சியின் படத்தையும் போட்டு கொம்பே சிமிலாரிட்டிஸ் போட்டேன். அப்ப அதை என்ன செய்யுது, லோட் பண்ணுது. இதுல படம் பிறகுதான் நான் மறைச்சிருக்கேன். இப்படி நான் மறைச்சு போடையில அதான் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட்டம் இதுக்கு மேல இதுக்கு மேல நிக்குது. சரிதானே என்ன நடந்த உங்களுக்கு காட்டணும். அந்த முடிவு அது என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுது, ஹியர் ஆர் தி அப்சர்வ் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தி 2 images. 2 படத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தார்களாம். அந்த AI சொல்லுது. ஒப்பிட்டு பார்த்த போது சப்ஜெக்ட் both images feature a single individual as the main subject. 2 படமும் ஒரு ஆளை பிரதானமான நபராக கருதலாம். Free orientation. In both photos, the individuals are facing the camera directly. 2 படத்திலையும் 2 நபர்களும் கேமராவை நேரமாக்கினமா. ஒற்றுமை. Pose. Both individuals have a relaxed pose looking straight into the camera. என்ன ஒற்றுமை, 2 பேரும் ரிலாக்ஸா பார்த்து வைக்கணுமா கேமரா. 3வது, both backgrounds are relatively plain and unobtrusive, keeping the focus on the main subject. அதாவது
பேக்ரவுண்ட் வந்து கிளியரா இருக்கு. அப்ப அதால வந்து அவையில மட்டும் கவனிக்கக்கூடியதாக இருக்கான். இதான் நம்ம ஒற்றுமை சொல்லுது. சரியோ. அடுத்தது both images have the subject's face as the primary focus. 2 படங்கள்லையும் வந்து அதனுடைய பிரதான கவனம் வந்து அவர்களுடைய முகத்தை தான் குறித்திருக்குதான். அப்ப அடுத்தது இருக்குது, if you need a more detailed comparison or analysis, feel free to ask. இதான் இதுல சொல்லப்பட்டது. அப்ப என்ன ஒற்றுமையை ஒப்பிட்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவையும் ஒப்பிட்டு இருக்குது. ஒப்பிட்டு போட்டு இவ்வளவு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னால் சில 100 வீத ஒற்றுமை இருக்குன்னு கூட சொல்லும். ஏனென்று சொன்னால் இவ்வளவு விடயங்கள் 100 வீதம் ஒற்றுமையாக இருக்கும். சரிதானே? ஆனால் இவர்கள் ஒரே ஆட்கள். திரும்பவும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கேள்வி கேட்கணும். இவர்கள் ஒரே ஆட்கள் என்று கேட்டபோது இது சொன்ன பதிலை சொல்றேன். ஏன் சொல்ற பதில்? From the images provided, it is difficult to definitely determine if the individuals are the same person due to the differences in age, image quality, and potential changes in appearance over time. அப்ப அது சொல்வது ஒப்பிடுத்து பார்க்க தங்களால முடியவில்லை, உறுதியாக சொல்ல முடியவில்லை, 2 பேருக்கும் வந்து ஒரே ஆட்களான்னு சொல்ல முடியவில்லை என்று. அடுத்தது, without further detailed analysis or information, it is challenging to conclusively state whether they are the same individuals. அதாவது இன்னும் ஆழமான தகவல்கள் கிடைக்காமல் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாது, இவர்கள் ஒரே ஆட்கள் தான் என்று சொல்லி அந்த இமேஜ், அந்த ஏஐ வந்து சொல்லுது. அப்ப உங்களுக்கு இப்ப என்ன விளங்குது இந்த இடத்துல வந்து? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க விடயம் என்ன? அதாவது இந்த ஏஐ கம்பேரிசன் வந்து நான் போட்ட கம்பேரிசன் கன்க்ளூசிவ் மேட்சை காட்டேன். அதாவது தங்கச்சி துவாரகாவும் இந்த எஸ்ஆர்எஃப் காட்டிய படத்துல இருக்கிற பெண்ணுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றதான் இந்த ஏஐ நான் உங்களுக்கு காட்டினது வந்து இதுல காட்டியிருக்கேன். இது ஒரு சின்ன உதாரணம். அப்ப எஸ்ஆர்எஃப் என்ன இமேஜ், என்ன ஏஐ பாவிச்சேன்னு சொல்லி ஒருத்தருக்கும் சொல்லவும் இல்லை, டிவியில சொல்லவும் இல்லை, யாருக்கும் தெரியாது. இதை வச்சு தூக்கி பிடிச்சு கொண்டு இந்த பொழுதுவாரா மாட்டிட்டா, பொழுதுவாரா குழுவிட்ட கதை முடிஞ்சுது, சேரமான் மாட்டிட்டான், அப்துல்லா மாட்டிட்டார் என்று சொல்றதுல எந்த விதமான அர்த்தம் இல்லை. அப்படியா சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஏண்டா என்னன்னு தெரியாது, நீங்கள் அடிமுட்டாளர்கள் என்றுதான் அர்த்தம். சரி, இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இந்த ஏஐ என்றதுல வந்து சந்தேகம் இருந்தால் இன்னொரு ஆதாரத்தை நான் காண்பிக்க போகிறேன். ஏஐ என்றால் என்ன என்பதை வந்து அடுத்தது காண்பிக்க போறேன். இன்னொரு உதாரணம் வந்து இப்ப பாருங்க. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இது வந்து deepai.org என்ற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் செக் வித் ஏஐ என்று சொல்லி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அப்ப இதுல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் தமிழ் ஜெனசைட், தமிழ் இனப்படுகொலை சம்பந்தமாக ஒரு இதொண்ட போட போறேன். இப்ப பாருங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி, did Rajapaksa commit genocide? இந்த கேள்விக்கு, அதாவது ராஜபக்ச இனப்படுகொலை புரிந்தாரா என்ற கேள்வியை வந்து நான் இப்ப கேட்கிறேன். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இது சொல்லுது, அதாவது இட் இஸ் ஆரம்பத்துல சொல்லுது எப்படின்னு சொன்னால் வந்து the question of whether the Sri Lankan President Mahinda Rajapaksa committed genocide during the final stages of the Sri Lankan Civil War 2006-2009 is a matter of ongoing debate and controversy. அது சொல்லுது இனப்படுகொலை நடந்தது என்பது ஒரு விவாதத்துக்குரியதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் இருக்குது. இப்படி நடந்தது என்று சொல்லி சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றதுக்கு இது இல்லைன்ட்டு பல விடயங்களை சொல்லுது. ஜெனோசைடுண்டா என்ன, அதாவது கொல்லப்பட்ட மக்கள் தொகையை பற்றி கூட சொல்லும் போது என்ன சொல்லுது வந்து, அதாவது the conflict resulted in significant civilian casualties with estimates ranging from 70,000 to over 100,000 deaths. அப்ப இது சொல்லுது இவ்வளவுதான் இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களுடைய தொகை என்ன, 1,46,679 பேர் கொல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதான எங்களுடைய பதிவு. ஆனால் இந்த ஏஐ வந்து சரியான உண்மையை சொல்லுதான்னு பார்த்தால் அது பொய்யத்தான் சொல்லுது, உண்மையை சொல்லவில்லை. முக்கியமாக இன்னொரு ஆதாரத்தை காட்டு. இந்த ஏஐ சொல்லுது, it is important to note that any investigation into alleged war crimes and human rights abuses should be conducted impartially and in accordance with international standards and that those responsible should be held account. அப்ப இங்க இனப்படுகொலை பற்றி கடைசியில சொல்லல, ஆனால் இன்னொரு விடயத்தை சொல்லுது வந்து திரும்பவும் சொல்லுது, in conclusion, while there are strong allegations of war crimes and human rights violations committed by the Sri Lankan government during the final stages of the Sri Lankan Civil War, there is no consensus on whether President Mahinda Rajapaksa committed genocide. The issue remains a matter of ongoing debate and controversy. திரும்பவும் ஒரே விடயத்தை தான் இந்த ஏஐ
சொல்லுது. அதாவது கனடிய நாடாளுமன்றத்தில் உங்களுக்கே தெரியும் வந்து தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்ப இதுல வந்து நடந்த இனப்படுகொலை உங்களுக்கே தெரியும், எங்களுக்கே தெரியும் உண்மை என்ன நடந்த இனப்படுகொலை. ஏஐ சொல்லுது இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம், இதை நாங்கள் இன்னும் விவாதிச்சு கொண்டே இருக்க வேணும் என்று சொல்லுது. அப்ப இதே அளவுதான் இந்த எஸ்ஆர்எஃப்ல வந்த இருக்கும் என்றதை வந்து நீங்கள் புரிஞ்சு கொண்டிருப்பீர்கள் என்றதை வந்து எங்களுடைய நம்பிக்கை. அடுத்தது இந்த நிகழ்ச்சியில இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதாவது மூன்று பேர் வந்து கதைக்கிறான். அதுல வந்து ஒரு ஆள் வந்து சொல்றார் இவ வந்து ஒரு டிராமா குயின் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணை சொல்றாரு, அந்த பெண்ணை பற்றி சொல்றாரு. 2 பேர் சொல்லினோம் காசு கொடுத்ததாகவும், ஒருத்தர் ஏதோ 3 லட்சம் பிராங்க் கிட்ட கொடுத்ததாகவும், மற்றவர் வந்து 75,000 பிராங்க் கொடுத்ததாகவும் பேப்பர் போட்டு கொடுத்துருக்கிறாராம் என்று சொல்லினோம். சரி, இந்த கேள்வி முதலாவது, ஒரு பெண் உங்கள்கிட்ட காசு வேண்டி இருக்குது, நீங்க கொடுத்துருக்கிறீங்க என்றால் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கும் தானே, ஏதாவது ஆதாரம் இருக்கும் தானே. ஆதாரம் இருந்தால் ஏன் நீங்கள் ஒரு ஊடகத்துல போய் சொல்றீங்க? காவல்துறை இருக்குது, காவல்துறையில போய் நீங்க முறையிட்டால் இந்த குறித்த பெண்ணை காவல்துறை கைது செய்யும், வழக்கு நடக்கும், விசாரணை நடக்கும். ஏன் நீங்கள் அதை இதுவரையும் செய்யவில்லை? பணமோசடின்னு சொல்ற நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு எதிராக வழக்க போடுவோம். அந்த பெண் சுவிசரான இருக்கிறான் வந்து அந்த பெண் வந்து பெட்டியும் கொடுத்துருக்கிறான். மோவரி வந்து எஸ்ஆர்எஃப்க்கு தெரியும், எஸ்ஆர்எஃப்க்கு சும்மா தெரியாது, அப்ப காவல்துறைக்கு தெரியும். காவல்துறையோட வச்சு நம்ம இந்த இதுல வந்த பெண் வந்து நான் வந்து அவ வந்து எனக்கு ஏமாத்தி இருக்கிறான்னு சொன்னால் அவரை கைது செய்யட்டும். நான் அதை உண்மையிலேயே வந்து நாங்கள் அதை ஊக்குவிக்கிறோம். குறித்த பெண் உண்மையாக வந்து ஏமாத்தி இருந்தால் அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர், அவர் கைது செய்யப்பட வேண்டியவர். அளவிட்டு போட்டு தேவையில்லாமல் தங்கச்சி துவாரகா மீது இந்த பள்ளியை சுமத்தக்கூடாது. சரி, எதுவாக இருந்தால் விடயத்துக்கு வரும் வந்து. அப்ப அந்த பெண் நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க வழக்கு போட இல்லை. வழக்கு போட இல்லைன்னு சொன்னால் ஒன்றில் நீங்க சொல்றதுக்கு உங்கள்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆதாரமும் இல்லையண்டா நீங்க வந்து போய் சொல்றீங்க. அப்படி இல்லை, சரி உங்களோட ஆதாரம் இருக்கட்டா. கேள்வி, ஒரு பெண் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் வந்து ஒரு பெண், இந்த பெண் நீங்கள் ஏன் காசு கொடுக்க வேண்டி வந்தது? ஒரு பெண்ணை தேடி போய் நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? இவ்வளவு காசை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை வந்தது? அதாவது இந்த பிரச்சனை பல வருடத்துக்கு நடந்ததுன்னு சொன்னால் தங்கச்சியினுடைய இருப்பு பற்றிய விவகாரம் இப்ப ஒரு வருஷமா தாங்க நடந்துருக்கு. 1.5 வருஷமா தான் தங்கச்சி துவாரகாவுடைய இருப்பு பற்றிய தகவல் வெளியில வந்தது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் கடைசி மாவீர் நாள் முடியத்தான் அந்த தங்கச்சி இருக்கிறான்ற விடயமே வந்து அந்த சர்ச்சையை உருவாகிறது. அப்ப பல வருடங்களுக்கு முதல் கொடுத்து ஏமாந்தன்னு சொன்னால் அது வேற கேஸ். அந்த கேஸை கொண்டு வந்து இதுக்குள்ளேயும் செய்திருந்தீங்க தங்கச்சியின் விவகாரம் என்றுதான் நாங்கள் இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி. அதே நேரத்துல இந்த எஸ்ஆர்எஃப் நிகழ்ச்சி கூடாக அந்த உண்மைதான் வெளியில வந்திருக்கு. அப்ப நாங்கள் சந்தோஷப்பட சொன்னால் இந்த ஏஐ விவகாரம், இந்த புஷ்பன் என்ற அண்ணன் சொல்லுவாக சொன்ன விடயம், அல்லது இந்த தங்கச்சி துவாரகான்னு சொல்லி ஒரு பெண் ஏமாத்தி போட்டான்னு சொல்ற விவகாரம் எல்லாம் வந்து தங்கச்சி துவாரகாவின் இருப்பை உறுதிப்படுத்தும் வகையில்தான் அமைந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியும் அந்த வகையில தான் அமைந்திருக்கின்றதான் எங்களுடைய வந்து பார்வையா இருக்கின்றது. சரி, இந்த நிகழ்ச்சியில இருக்கிற இன்னொரு நன்மையான விடயம் என்ன? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 15 வருஷமா எத்தனையோ அமைப்புகள் உலகம் முழுக்க நிகழ்வுகள் நடத்தி இருக்குது. வருஷத்துல 10, 15, 20 நிகழ்ச்சி நடத்துவீங்க. எந்த சர்வதேச ஊடகத்திலாவது இந்த நிகழ்வுகள் கவரேஜ் பெற்றிருக்கா? நிச்சயமா இல்லை. இந்த WTCC எங்கள் தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய வழிகாட்டலில் இயங்குகின்ற அப்துல்லானின் பொறுப்பில் இயங்குகின்ற அந்த WTCC-னுடைய எழுகையும் எழுச்சியும் என்ற நிகழ்வு இன்றைக்கு ஒரு சர்வதேச ஊடகத்துல முக்கியத்துவம் பெற்றிருக்குது. அந்த இடத்துல அங்கதான் எங்களுடைய தமிழ் தேசிய எழுச்சியின் அடையாளம் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல இது வந்து ஒரு வகையில வந்து தங்கச்சியினுடைய அரசியல் பயணத்துக்கான முதலாவது படி, முதலாவது வெற்றி என்றுதான் நாங்கள் வந்து இதை பார்க்கிறோம். சரிதானே? வந்து அதை விட இன்னொரு விடயம் வந்து அப்துல்லான சொல்லப்பட்ட அவ்வளவு குற்றச்சாட்டுகளும் வந்து அந்த இடத்திலேயே வந்து அப்துல்லான உடைச்சிருக்கிறார், தவறு பிள்ளை என்றதை சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு தேசிய செயற்பாட்டிலான அப்துல்லான எப்படியானவர் என்பதை உலக தமிழ் மக்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வந்து தந்திருக்கு. உண்மையிலே ஒரு கடினமாக நீண்ட காலமாக
80களின் நடுப்பகுதியிலிருந்து இந்த இந்த இலட்சியத்துக்காக செயல்பட ஒரு மனிதன் மீது இருந்த ஒரு களங்கத்தை அகற்றுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வகையில் உதவி புரிந்திருக்கின்றதால் நான் தனிப்பட்ட ரீதியாக கருதுகிறேன். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் இந்த புஷ்பன் என்பவர் இருக்கிறாரான துவாரக எதிர்ப்பு சதிக்குழுவை சேர்ந்த புஷ்பன் என்பவர் இவர் சொல்றார், ஒரு கட்டத்துல வந்து சொல்றார் கடைசியில, அதாவது மக்கள் வந்து அங்கே ஒரு ஆயுத போராட்டம் தான் காசு கொடுப்பினமாம், அந்த காசு சேர்க்கிறதா நம்ம என்ன திட்டமாம், இன்னும் காசு சேர்க்கறதுக்காகத்தான் இப்படி ஒன்று கொண்டு வருறேன்னு சொன்னால் மக்கள் ஆதரவு இயக்கத்துக்கு இருக்கின்றதை இவர் ஓப்பனா வந்து சொல்றார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் கிட்டத்தட்ட இந்த கருத்து தான் சொல்லுது, அதாவது மக்கள் ஆதரவு இயக்கத்துக்கு இருக்கு, போராட்டம் அங்க நடந்தால் காசு கிடைக்கும் என்றுதான் சொல்லுது. அப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லும் கருத்தை இவர் சொல்கிறார். அதாவது இவரை பொறுத்தவரையில அங்கே ஒரு யுத்தம் ஒன்று நடத்துறதுதான் வந்து அங்கு ஒரு அழிவை கொண்டு வரதான் இந்த தங்கச்சி துவாரகம் வருகையோ அல்லது வந்து இந்த WTC திட்டம் என்று சொல்லி இந்த புஷ்பன் சொல்றார். ஆனால் அந்த இடத்துல கடைசியாக நான் கொடுத்த பட்டியின் ஒரு பகுதியை வந்து அந்த ஊடகம் SRF போட்டிருக்கு. நாங்க சொன்ன விஷயம் என்ன, நாங்க தொடர்ச்சியாக சொல்லுற விஷயம் என்ன, அரசியல் ரீதியாக ஜனநாயக வழியிலே அமைதி வழியிலே எங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காகத்தான் எங்கள் தங்கச்சி துவாரகா வெளிப்பட்டிருக்கின்றார். நான் அதுல இன்னொரு விடயத்தையும் சொன்னால் வந்து எங்களுக்கான நாங்கள் நம்பக்கூடிய, அதாவது நாங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமைத்துவமாக வந்து தங்கச்சி துவாரகா வெளிப்பட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை வந்து நான் சொன்னேன். அப்ப இப்படி பல விடயங்கள், இவர்கள் யார், இந்த துவாரக எதிர்ப்பு சதிக்குழுவை சேர்ந்தவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கைக்கூலிகள் தான் என்பதை வந்து உறுதிப்படுத்தும் வகையில இந்த நிகழ்ச்சி வந்து அமைந்திருக்கின்றதான் நாங்கள் பார்க்கின்றோம். முக்கியமாக இந்த குலம் என்று சொல்லப்படுகிறது ஒரு பெரிய மூத்த போராளி என்று எல்லாம் சில பேர் அவரை பற்றியெல்லாம் சொல்லிக்கணும். சரி, எனக்கு அவரோட ஒரு மரியாதை இருந்தது ஒரு காலத்துல வந்து. அவரோட முரண்பாடும் ஏற்பட்டிருக்கு. அவரோட முதல் தடவை நான் சந்தித்த போதே ஒரு முரண்பாடுடன் நடந்தது. ஆனால் எனிவே எனக்கு அவரோட சரிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு இவர் எவ்வளவு ஒரு இரண்டகத்தன்மையுடைய மனிதன் என்பதை வந்து இந்த குலம் என்பவர் வந்து தானே அப்பட்டமா சொல்லி இருக்கின்றார். அதாவது இதுல சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் வந்து கைது செய்யட்டாம், சட்ட நடவடிக்கை எடுக்கட்டாம் என்று சொல்லி அந்த தொழிலை இவர் கதைக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களாம் உண்டா வேலை செய்த நீங்கள் ஒரு காலத்துல கூட வந்து சுவிஸ்கலைக்கு பொறுப்பா போட்டிருந்தது. அப்படி இருந்த நீங்கள் என்னுடைய KP சொல்கிறார், உங்களுடைய எஜமான் KP சொல்கிறார் என்று கேட்டு போட்டு KPயினுடைய ஆலோசனைப்படி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இந்த குலம் என்று சொல்லுகின்ற நபர் இந்த SRF டிவியில கதைத்ததன் மூலம் தன்னை ஒரு இரண்டகர் என்பதை அவர் வந்து அம்பலப்படுத்தி விட்டிருக்கிறார். இது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிகவும் பாசிட்டிவான விடயம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக உங்களிடம் நான் இப்போது காண்பிக்க இருப்பது இந்த புஷ்பன் என்பவர் எனக்கு அனுப்பிய ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். இது நீங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து அவருடைய டெலிஃபோன் நம்பர். வேணுமெண்டா இந்த நம்பருக்கு நீங்க டெலிஃபோன் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பன் இந்த நம்பருக்கு எடுப்பேன். இது அவருடைய டெலிஃபோன் நம்பர். இது வந்து 25ஆம் தேதி மே மாசம் ஒரு சனிக்கிழமை, கடந்த 25ஆம் தேதி இவர் எனக்கு அனுப்பிய மெசேஜ். இது நான் அவருக்கு வந்து பண்டிதட்டி அம்மா அனுப்பின பண்டிதட்டி அம்மாங்களை வழங்கிய செவியை வந்து வெளியிட்டிருந்தேன். அதுக்கு இவர் வந்து எனக்கு எழுதியிருந்த பதிலை தான் இப்ப உங்களுக்கு பெரிதப்படுத்தி காட்டுறேன்னு பாருங்க. இவர் என்ன எழுதியிருக்கிறார்: வணக்கம் சேரமான், மிகவும் நல்ல பேட்டி. ஏன் உங்கள் சகோதரியை காணவில்லை? யாரை சொல்கிறார்? யாரை சொல்கிறார்னு உங்களுக்கு தெரியும், தங்கச்சி துவாரகாவைத்தான் அவர் குறிப்பிடுகிறார், பேர் சொல்லலை. சரி, உங்கள் சகோதரியை காணவில்லை. முடிந்தால் அவளுடைய, பாருங்க எவ்வளவு மரியாதை குறைவா, அவளுடைய பேட்டி என்றதை போட்டின்னு போடுறார். போட்டியை அதை பேட்டியை எடுத்து போடுங்க. 5 நிமிடம் அவளுடன் ஆங்கிலத்தில் உரையாடு போடுங்கள், பிறகு உரையாடு. சரிதானே? அந்த மெரிய எப்படி எப்படி ஒரு ஆளை விழிக்கிறார் பாருங்க, ஒரு நாகரிகம். உரையாடு. அவள் வைத்தியர் தானே. மே 18 கூட குரல் காட்ட முடியாத அளவிற்கு புண்டேஸ் போலீஸ் நினைக்கிறேன் வலை வீசி இருக்கின்றது. SRF வந்ததை பற்றியும் அவர் சொல்லுகிறார். மிகவும் அருமை, உங்களுக்கு தேவை, எமது நாட்டுக்கு தேவை, SRF உங்களை தேடி வந்தார்கள் போட்டிருக்கேன். இதுல முக்கியமா நான் உங்களுக்கு இதை காண்பிக்கிறேன் என்றால், இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை சொல்கிறார், புண்டேஸ் போலீஸ் வலை வீசி இருக்கின்றது என்று சொன்னால், குரல் காட்ட முடியாத அளவுக்கு வலை வீசி இருக்கின்றன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வந்து ஒரு பெண்ணை இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்த பெண் தான் தங்கச்சி துவாரகாவோ ஒன்று பாசாங்கு செய்து வருகிறார் என்று.
அந்த அன்றைக்கு நேற்று இந்த SRF வந்த பெண் வந்து அந்த பெண்ணை தான் ஒரு பெண்ணை தான் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறேன். சரி, அந்த பெண்ணை இந்த புண்டேஸ் போலீஸ் சொன்னா என்ன, மத்திய காவல்துறை, அதாவது சுவிஸுக்கும் குறிக்கும் ஜெர்மனிக்கும் குறிக்கும் சில நாடுகளுக்கு இது வந்து இந்த சொற்பிரயோகம் பொருந்தும். அப்ப இந்த மத்திய காவல்துறை வேலை வீசி தேடி இருக்கணும் என்றால் SRF வீட்டை போயிருக்க மாட்டேன், அவட பேட்டி எடுத்திருக்குது. பேட்டி எடுத்து போட்டு ஒரு பெண்ணை விலை வீசி தேடி இருக்குன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம்? அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? இங்க விலை வீசி தேடி இருக்கிறது என்பது தங்கச்சி துவாரகா இங்க இருக்கிறார் என்று சொல்லி எங்கேயோ ஒரு நாட்டுல இவை வந்து முறைப்பாடு செய்திருக்கிறேன். அந்த நாட்டு காவல்துறை தங்கச்சி துவாரகாவை சட்டவிரோதமாக இருக்கிறார் என்று சொல்லி தேடி இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த செய்தி சொல்லுது. அதாவது இவர்கள் சொல்கின்ற அந்த அதிதி என்று வச்சுக்கொள்ளுவோம், அந்த இதுல SRF சொல்லப்பட்ட பெண் தான் துவாரகா வந்தாருன்னு சொன்னால் நேரம் வீட்டை போயிருக்கலாமே, வீட்டை போய் அவரோட காய்ச்சி போட்டு வந்திருப்பேன். அவர்களே விலை வீசி ஏன் விலை வீசணும், பக்கத்துல காவல்துறை நிலையம் இருக்குது. அப்ப கேள்வி, அவர்கள் விலை வீசி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வந்து இது வேறு யாரை நோக்கி வீசி இருக்கிறார்கள்? யார் அது? அதுதான் எங்கள் தேசத்தின் முதல்வி தங்கச்சி துவாரகா. அப்ப நீங்கள் இந்த இடத்துல என்ன விஷயத்த சொல்ல வாரீங்க? இந்த புஷ்பநந்தவர் என்ன சொல்ல வாங்க? தங்கச்சி துவாரகாவை காட்டி கொடுத்து எப்படியாவது பிடிச்சு ஏதாவது ஒரு ஆளை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் முடியலன்னு பிடிச்சு அடைச்சு ஏதாவது ஒரு சிக்கலுக்கு கொண்டு மாட்டி சில ஸ்ரீலங்காவை டிபோர்ட் பண்றதுக்கான முயற்சியாகத்தான் இந்த விடயத்தை வந்து இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. அப்ப இவ்வளவு கீழ்த்தரமான மிக மோசமான வேலையைத்தான் இந்த துவாரகா எதிர்ப்பு சதிக்குழு செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய முகத்திரை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிழிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த SRF இப்படியான ஒரு விடயத்தை செய்ததன் மூலம் SRF வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கு. அதற்கு நாங்கள் உண்மையிலேயே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக இந்த நிகழ்ச்சியில முழுமையான நடுநிலைத்தன்மை பேணப்பட்டதாக நான் சொல்ல மாட்டேன். என்னன்னு சொன்னால், நான் கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கு மேல காய்ச்சலாம். அதுல ஒரு நிமிஷம் கூட அவர்கள் 2 பாதியா போட்டிருக்கிறார்கள், போடவில்லை. அதுல முக்கியமா நான் சொன்னான், நான் தங்கச்சியை வந்து பேட்டி கண்டினான். நான் அவ வீடியோ கோல்ல பல தடவை காய்ச்சிருக்கிறேன். அதாவது சொல்லி நான் சொன்னதை அவர்கள் அந்த பகுதியை போடவில்லை. தங்கச்சியினுடைய செல்வி 3 தடவை வெளிவந்தது. ஒன்று இன்பத்தாமல் வழியில் 2 தடவை வந்தது. பின்னர் என்னுடைய சேரமான் தொலைக்காட்சியிலே 1 தடவை வந்தது. இந்த 3 செவிகளை வந்த படங்களை வந்து அவர்கள் போடவில்லை. ஆக மாவீர் நாளில் வந்த தங்கச்சியின் படத்தை மட்டும் போட்டு அதை மட்டும்தான் வேறொரு பெண்ணோட மைக் பண்ணி பார்த்தா சொல்லியிருக்காங்க. அங்கேயே ஒரு கேள்வி இருக்கு, இவர்கள் சரியாக ஏன் இதை இப்படி செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி. அதை விட மிகப்பெரும் கேள்வி இருக்குது. தங்கச்சியினுடைய பெரியம்மா, எங்களுடைய தேசத்தின் முதன் மரியாதைக்குரிய பெண்மணி மதுவனி அக்காவுடைய சகோதரி அருணா பெரியம்மாவை அந்த இடத்துல செவி என்றார். அந்த செவியை SRF போடவில்லை. ஏன்? சரி, ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். அந்த இடத்துல தங்கச்சியினுடைய தாய்மாமன் மதுவதனி அக்காவுடைய சகோதரன் சிறிய அண்ணையும் பேட்டி என்றார்கள். ஆனால் அந்த பேட்டியின் ஒரு பகுதியை கூட அவர் போடவில்லை. அந்த இடத்துல 2 பேரும் சொன்னார்கள், இது எங்களுடைய பிள்ளைதான் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டுகிறேன், அவர்கள் பேட்டி கண்ட ஆதாரத்தை இப்போ காட்டுகிறேன், பாருங்கள். இதுவும் நீங்க பாருங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா SRF சொல்லி மைக்கை பிடிச்சு கொண்டு அதே ஊடகவியாளர் நிற்கிறார், கேமராமேன் அங்கால வந்து சிறியண்ணை வந்து கேட்சி கொண்டு இருக்கிறார். அப்ப பேட்டியை அவர்கள் எடுத்தார்கள் அவரிடம், ஆனால் ஒரு பகுதியை கூட போடவில்லை. எனவே இதுல இருக்கின்ற கேள்வி, இந்த SRF என்ற தொலைக்காட்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி திட்டத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட இதுல வந்து ஓரளவுக்கு நடுநிலைத்தன்மையை பாடி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக சில நன்மைகள் நமக்கு நடந்திருக்கின்றது. நான் திரும்பவும் சொல்கின்றேன், அதாவது IBC செய்த உண்மையின் தரிசனம், ராஜ்தேவ் அவர்கள் செய்த உண்மையின் தரிசனம் எப்படி தங்கச்சியின் இருப்பை பலப்படுத்துவதற்கு உதவிச்சோ, அது எதிர்மறையான நோக்கத்தோடு செய்யப்பட்டு
பலப்படுத்திச்சோ அதே நேரத்தான் இந்த SRF என்பது செய்த நிகழ்ச்சியின் வந்து அமைந்திருக்குது. இதே நேரத்துல வந்து இதனுடைய பெறுவர் என்ன என்பதை பற்றி வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற குரு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தம்பி வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் எழுதியிருந்தார். நான் அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் இல்லை, ஆனா அந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் அவர் எழுதியிருந்தது என்ன என்பது வந்து எனக்கு கையில கிடைத்தது வந்து அந்த எழுதப்பட்ட விடயத்தை வந்து நான் உங்களோட இப்போது வாசித்து காட்டுகிறேன். இது கட்டாயம் பகிரப்பட வேண்டியது. என்னன்னு சொன்னா வந்து இது ஒரு முக்கியமான விடயம். அவர் சொல்கிறார், செய்திகளுக்கு அப்பால் இருக்கும் செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவரண படம் ஒரு வகையில் இருக்கின்றார்கள் என்பவர்களை பலப்படுத்தியுள்ளது. அவன் இறந்துவிட்டார் என்பதை சந்தேகத்திற்குட்படுத்தியுள்ளது. சரி, அடுத்ததாக எழுதியிருக்கிறார், குறிப்பாக உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுதான் தமிழீழ விடுதலை புலிகளின் முந்தைய சுவிஸின் நடைமுறை கட்டுமானம் என அறிவித்துள்ளது. அடுத்தது குறிப்பாக உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சுவிஸில் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. விவரண படத்தில் இல்லாத விடயம், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பும் 2021ஆம் ஆண்டிலிருந்து சுவிஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலர் ஊடகத்தில் கதைக்கிறோம் என்று உணராமல் இறுதி நிமிடங்களில் உளறியும் உள்ளார்கள். அது உங்களுக்கே தெரியும். இந்த புஷ்பர் என்பவர் வந்து உலகத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இன்று இருக்கும் மாபெரும் கேள்வி, யார் இயக்கம் என்று போட்டுட்டு அந்த குரு என்ற தம்பி போட்டிருக்கிறார். இப்படி குழுக்களில் எதிர்வினை ஆற்றுவதால் இவை எனக்கு மாறும். அதாவது இந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல பிறகு போடுறார், விரும்பியோ விரும்பாமலோ சுவிஸின் சட்ட ஒழுங்கின் நடப்பியலில் திரு அப்துல்லா அவர்கள் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் அதிபதி, ஏனையவர்கள் டம்மி. திரும்பவும் வாசிக்கிறேன். அந்த குரு என்ற தம்பி எழுதியிருக்கிறவுடைய விரும்பியோ விரும்பாமலோ சுவிஸின் சட்ட ஒழுங்கின் நடப்பியலில் திரு அப்துல்லா அவர்கள் தான் தமிழக விடுதலை புலிகளின் அதிபதி, ஏனையவர்கள் டம்மி. சரிதானே? வந்து அப்ப இதுல வந்து இதே உங்களுக்கு என்ன விளங்குது வந்து இந்த SRF நிகழ்ச்சி எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதை வந்து ஆரம்பத்தில் இருந்தேன், அது வரப்போகுதுன்னே நாங்கள் அதை ஷேர் பண்ணி ஏன்னா எங்களுக்கு பயப்படுறது கொண்டு இல்லை. சரிதானே? வந்து வந்த பிறகு அது தொடர்ச்சியாக வெளியில விட்டு அந்த வீடியோ விட்டு நாங்கள் பிறகு இந்த தமிழ் வானொலியில பாலசிங்க பிரபாகரன் அண்ணன் வந்து அதை மொழிபெயர்ப்பு செய்த முழுமையாக விட்டுருக்கின்றேன். இப்ப இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருக்கிறோம். வந்து எங்களை பொறுத்தவரையில சத்தியம் எங்களோட பக்கம் நிற்குது. எங்கள் தேசத்தின் முதல்வி எங்களுடைய மாண்புமிகு மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுடைய அரசியல் வழிகாட்டலில் எங்களுடைய அரசியல் வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்த வெளிச்சம் கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா அது நடக்கும். அது எந்த வடிவத்துல எப்பன்றதை பற்றி நான் இப்ப சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, அது வேற விடயம் வந்து. ஆனால் அந்த வெளிச்சமும் நிச்சயம் வரும். வந்து நம்பிக்கையோடு காத்திருங்கள். சரி உறவுகளே, மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியினூடாக சிரமம் தொலைக்காட்சியினுடைய சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. பிரபாகரன் பெற்ற வீரமங்கை தீப்பிழம்பாய் வருகிறாள் அதிரும் இலங்கை.